ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு கருணைக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம். ஈஸியான கருணைக்கிழங்கு வறுவலுங்க. அதுக்கு கருணைக்கிழங்கை நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். நம்ம கருணைக்கிழங்கை இப்படி நீளமாக கட் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கோம். நல்லா கருணைக்கிழங்க அரிஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு தாங்க கட் பண்ணணும். அதுக்கு தேவையான மசாலா பாருங்கள். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதிலே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம். லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம் இது லைட்டாக எள்ளு சேர்த்துக்கலாங்க, ஒயிட் எள்ளு. இந்த மசாலாவில் தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க, அப்படியே கருணைக்கிழங்க டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. அதில் இப்படி நம்ம ஒரு 3-4 பீஸாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து கருணைக்கிழங்கு வந்து அப்படி கரிஞ்சிடுங்க. அதனால் நம்ம போடும்போது ஸ்பீடாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சுக்கலாம், போதும். இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்படி பண்ணும்போது கருணைக்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலர் மாறாமல் எடுக்கணும். பாருங்கள், நமக்கு கருணைக்கிழங்கு எவ்வளோ சீக்கிரமாகவே முறுன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் அனல் மட்டும் கம்மியாக வச்சுக்கணுங்க. ஸ்பீடாக வச்சு போட்டோன்னா நல்லா இருக்காது. சிம்மில் வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கருணைக்கிழங்கு சூப்பராகவே நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.